மல்லி, வெண்பாவோட நீண்ட நாள் போராட்டம் இன்னைக்கான எபிசோட்ல முடிவுக்கு வர இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க எவ்வளோ பேர் ஆனந்தப்படுறீங்க, எவ்வளோ திருப்தியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. அப்பாடா! இப்படி ஒரு தருணம் எப்ப வரும் அப்படிங்கிற மாரி தான் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் இந்த சீரியல தொடர்ந்து ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வெண்பா கிடைச்சிருவாங்களா? நாளைக்கு கிடைச்சிருவாங்களா? இந்த வீக்கெண்டுக்குள்ளேயாவது நடக்குமா? அப்படிங்கிற மாரி தான் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்ல அவங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்தியிருந்தாங்க. இப்ப மல்லி மகாவோட உதவியோட இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்படியாவது நம்ம குழந்தைய காப்பாத்திடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வெண்பாவை இருக்கிறாங்க. ஏன்னா வெண்பாவை பொறுத்த வரைக்கும் வேற எங்கேயாச்சும் மாத்திருவாங்களோ அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்த்தோம். ஏன்னா வெண்பா ஒரு பேஷண்டா இருக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிறதால சென்னையில இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வரதா சொல்லி இருக்கிறாங்க. அந்த டாக்டர் கிட்ட நிச்சயமா கன்சல்ட் பண்ணணும், அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வேலன் ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதால இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அவங்கள வேற எங்கேயுமே ஷிஃப்ட் பண்ணாம ஒரு ஸ்டோர் ரூம்ல தான் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அதனால நாளைக்கு டாக்டர் வராங்க. இந்த சூழ்நிலையில எப்படியாச்சும் வெண்பாவை டெஸ்ட் எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ இந்த நர்ஸ் மகா மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லியுமே அதை மனசுல வச்சிருக்கிறாங்க. அப்போ ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டாக்டர் வராங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா இன்னைக்கு வெண்பாவுக்கு டெஸ்ட் எடுக்க தான் செய்வாங்க. வெண்பாவை நல்லா கேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதால அவங்களே ஒரு டாக்டர் ஆகிடுறாங்க. டாக்டர் வேஷத்துல தான் உள்ள போறாங்க. மல்லியை பார்க்கவுமே வெண்பா ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. ஒரு அம்மா பொண்ணு ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த பாண்டிங்கை ரொம்பவே அழகா காமிச்சிருந்தாங்க. நம்ம அறியாமலே நமக்கு கண்ணீர் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருந்தது. இன்னைக்கான எபிசோடு பார்க்குறதுக்குமே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக காத்து இருக்கும். மல்லி அவ்வளோ சீக்கிரமாக வெண்பாவை வெளியில் கூட்டிகிட்டு வர முடியாது. ஏன்னா அவங்க சுற்றி இருக்கிற ரவுடிகள், அங்கே இருக்கிற வேலன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மல்லி வெண்பா ரெண்டு பேருக்குமே அகென்ஸ்டாக இருக்கிற சூழ்நிலையில் மல்லி வெண்பா கிட்ட ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. அம்மா இங்கே தான் இருப்பேன், நீ கவலையே படாத, எப்படினாலும் இன்னைக்கு நான் உன்னை வெளியில் மீட்டு கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி மல்லி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஏன்னா அந்த நர்ஸுமே வெளியில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே யார் வராங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மல்லி ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே அவங்க ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் யாரும் இல்லாத நேரத்தில் மல்லிக்கிட்ட மகா சொல்றாங்க, இந்த நேரத்தில் யாரும் இல்லை, நீங்கள் வெண்பாவை கூட்டிட்டு வந்துருங்க அப்படிங்கிறப்ப வெண்பாவை நல்ல விதமாக பத்திரமா மீட்டு மல்லி வெளியில் கொண்டு வராங்க. ஆனால் இந்த வேலன் அதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? நிச்சயமாக தடங்கல்கள் போடுவாங்க. அந்த சமயத்தில் தான் போலீஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்கமிங் சீக்வன்ஸ் நிச்சயமாக வேற லெவலில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கலாம்.